If at the same rate of interest in 2 years, the simple interest is 40 and the compound interest is 80, then what is the principal? தமிழ்ல பாருங்க, ஒரே வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் எளிய வட்டி 40 மற்றும் கூட்டு வட்டி 80 இருந்தால் முதல் தொகை அதாவது அசல் அசல் வந்து எவ்வளவு இருக்கும்? அதே கொஸ்டின் தான். இப்ப நம்மளுக்கு என்ன அவன் கேட்டது? பிரின்சிபல் கேட்டிருக்கான். நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா இருக்கு ரைட்டா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை வந்து 100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எவ்வளோ? 40 கொடுத்துருக்கான். ரைட், அப்படியே போடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 40 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் பிரின்சிபல் தான் கேட்டிருக்கேன். ரைட், நம்பர் வந்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம்? 2 வருஷம். இப்போ ஆறு வந்து தெரியல, டிவைட் பை 100. உங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு வேல்யூ தெரியணும். இந்த 6 தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? இப்போ இந்த 6 கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. மெத்தட் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மட் பார்த்தோமா ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ். ஸோ 2 இயர் டிஃபரன்ஸ் வந்து 2 இயர்ஸ் அந்த மாதிரி வந்தாவே என்ன ஃபார்மட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் ஆல்ரெடி என்ன பிரின்சிபல் இருக்கும், 6 ஸ்கொயர் போடுவோம், டிவைட் பை 100 ஸ்கொயர் போடுவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் 2 இயர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அது வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல. அதாவது பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 80 ரூபா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 80 ரூபா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 40 ரூபா. ரைட்டா? ரைட், ஈக்குவல் டு பிரின்சிபல் தான் வந்து வேணும். ஆர் ஸ்கொயர் இருக்கு, 100 வந்துருன்னா ஸ்கொயர் பண்ணா 4 ஜீரோ வரும். ரைட், இப்போ இந்த இடத்துல பண்ணா இந்த சைடு பண்ணா 40 அப்படின்னு இருக்கும். இது பண்ணும்போது 40 இருக்கும். அப்ப இங்க 4 ஜீரோ இருக்கு, மேல போகும்போது என்ன 5 ஜீரோ வரும். அது 4 40 இருக்கும், அதோட சேர்த்து ஒரு 4 ஜீரோ ஆட் ஆகும். ஈக்குவல் டு என்ன? பிஆர் ஸ்கொயர். இது என்ன பண்ணிக்கலாம்? சமன்பாடு 1 வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? பேசிக் ஃபார்முலா. அதாவது இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதாவது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன் பை 100 இருக்கலாம். இதுல இந்த 100 இங்கிட்டு போட்டோம். 100 இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது 400 இருக்கு, அதுல 2 ஜீரோ ஆட் ஆகும். இன்ட்டு பி இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் இருக்கும். இப்ப இந்த 2 கடிக்கும்போது இந்த 2 ஆகும். அப்ப பிஆர் ஈக்குவல் என்ன இருக்கு? 2000 அப்படின்னு இருக்கும். இது சமன்பாடு 2 வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமன்பாடு 1 2 இருக்கா? சமன்பாடு 1 டிவைட் பை வந்து 2 அப்படின்னு இருக்கும். சமன்பாடு 1 5 ஜீரோ இருக்கு. ரைட், 5 ஜீரோ இருக்கு, ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை அடுத்து என்ன இருக்கு? சமன்பாடு 1 வந்து 2000 இருக்கு. 2000 ஈக்குவல் டு வந்து பிஆர் இருந்தது. பிரின்சிபல் அடி வரும். 6க்கு 6 ஸ்கொயர் போயிடும். 3 ஜீரோ 3 ஜீரோ போயிடும். 1 2 2 4. அப்ப எவ்வளவு இருக்கும்? 200 இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 200. ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 200%. இந்த ஆரை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? இந்த ஆரோட வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? கீழே வந்து கண்டுபிடிச்சோமா? சமன்பாடு 2ல போடுங்க. பி ஈக்குவல் டு ஆர் வந்து 200 ஈக்குவல் டு 2000 அப்படின்னு இருக்கு. ஸோ பிரின்சிபல் மட்டும் தான் வேணா என்ன? 2000 கீழே டிவைட் பை வந்து 200. இந்த 2 ஜீரோ 2 ஜீரோ 2 1. அப்ப எவ்வளவு வரும்? 10. பிரின்சிபல் எவ்வளவுனா 10 தான். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி. இது இந்த மாதிரி பண்றது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது. இது இல்லாம ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் நான் சொன்னேன் மெத்தட் 2 அப்படின்னு சொன்னேன். மெத்தட் 2 என்ன? அதே தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதோட டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மட். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை வந்து 200 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அதை வச்சு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டிஃபரண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் இருந்தா அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூவும் தெரியுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தெரியுதுன்னா அது வச்சு என்ன கண்டுபிடிச்சா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? டிஃபரன்ஸ் தெரியும். 40 இருக்கா? ரைட், 40 இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, ஸ்டார்டிங்ல 40 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஆறு தான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க போறோம். டிவைட் பை 200. இப்போ நல்லா கவனிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன 6 தான் வேணும் அப்படின்னு இந்த 40 இந்த 200 இங்கிட்டு வரும், கீழே ஒரு 40, இந்த 40 இந்த 40 ஆயிடும். அடிச்சு 200 பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இதுல இந்த மெத்தட் ஒன்று சால்வ் பண்ணி இந்த இதெல்லாம் போட்டு இங்க பண்ணி எனக்கு கண்டுபிடிச்சது ஃபைனலா ஆர் 200 கண்டுபிடிச்சது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். என்னன்னா இந்த இடத்துலயே நம்ம பண்ணிடலாம். அப்ப இந்த ஃபார்முலா இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் வந்து இப்போ நான் சொல்றேன். சரி, இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? 6 கண்டுபிடிச்சோம். 6 கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கு பிரின்சிபல் வேணும்னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை வந்து 100. இப்போ என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், 40 தெரியும். பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் வந்து 2 வருஷம், ஆர் வந்து 200 டிவைட் பை 100. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் பிரின்சிபல் என்ன வரும்னா 10 அப்படின்னு